Hi friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கிரிபத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பால் சாதம்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ற பச்சரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்துக்கலாம். அது நல்லா அடியில் பரப்பி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்போவுமே இந்த நடு விரலில் அந்த கோடு அளவுக்கு அரிசிக்கு மேலே தண்ணி சேர்த்துக்கணும். பொதுவாக கிரிபத்துக்கு இந்த மாதிரி தான் தண்ணி அளப்பாங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த அரிசிக்கு மேலே நம்ம நடு விரலில் இருக்கிற அந்த முதல் கோடு வரைக்கும் தண்ணி இருக்கணும். இப்போ இனி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து பார்க்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அடுப்பை பற்ற வச்சு அரிசி வேகட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காயை திருவி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம 2 பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் திருவலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி ஒரு தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2வது தடவையும் தண்ணி சேர்த்து 2வது பால் எடுத்துக்கோங்க. அது முதல் பால், இது 2வது பால். 2 பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2வது பால் எடுத்து முதல்ல நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா வெந்திருக்கு அரிசி. இப்போ 2வது பாலை சேர்த்துக்கலாம். எப்போவுமே திக் பால், முதல் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. 2வது பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியில் உப்பெல்லாம் இருக்கா கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி எடுத்து மூடி வச்சு ஸ்லோவில் வைங்க. அந்த அரிசி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் அந்த பாலெல்லாம் நல்லா வற்றிருச்சுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கு பாலை சேர்த்துக்கலாம். திக்கு பால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை எப்போவுமே ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தண்ணியெல்லாம் சீக்கிரம் வற்றிரும், அரிசி வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாலெல்லாம் நல்லா வற்றி அரிசியெல்லாம் நல்லா வெந்து நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். இந்த கிரிபத்தை எடுத்து ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி கொட்டி நல்லா சமமாக தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் ஸ்கொயராக கட் பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதை ஒரு நல்ல ஒரு மாசி சம்பல் இல்லாட்டி ஒரு வெங்காய சம்பல் வச்சு சர்வ் பண்ணலாங்க. ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேக்ஸ் மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.